இப்ப கனி அக்காவோட உங்களுக்கு இருக்க பாண்டிங் அது நெறைய பேர் ரொம்ப ரசிச்சாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் வந்து அத பத்தி ஒரு விமர்சனம் வச்சாங்க. ரொம்ப க்ளோஸா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்? ஏன்னா ம். ஃபர்ஸ்ட் எவர் பெர்சன் நான் இன்னைக்கு குடுத்த இன்டர்வியூஸ்லயே ஃபர்ஸ்ட் எவர் பெர்சன் டூ டெல் அத நெறைய பேர் ரசிச்சாங்க அப்படின்னு. ம். தட் இஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகே. அது போதுங்க எனக்கு. ம். ஏன்னா நீங்க அது வெளிய வரப்ப என் அக்கா பசங்கள பார்க்காம வந்துட்டேன்றது அதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ட்ரூவா இருந்தது அந்த எமோஷன் பார்க்குறப்ப. அது புரிஞ்சவங்களுக்கு போதுங்க எனக்கு. புரியாதவங்களுக்கு நான் போய் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓகே. ஸோ நான் அதுதான். நான் ஹேட் எல்லாத்தையும் பார்த்துட்டு ம். சோர்ந்து போயிட்டேன்னா, ம். எனக்கு வர லவ்வுக்கு நான் வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியாது அந்த லவ்வ. ஓகே. ஸோ ஹேட் வரட்டும் பரவால்ல. குத்துங்க. நான் எடுத்துக்கிறேன். ஐ அம் ரெடி டூ டூ இட். அவ்வளோதான். யாஹ்! பிகாஸ் பட் ஐ நோ, ஷி யா. நோஸ். வி போத் ஆஃப் அஸ் நோ வாட் வி ஆர். எஸ். ஏன்னா இப்ப ஃப்ரெண்ட் இப்ப வியானா, ஆத்ரே அவங்கள அந்த மாதிரி பேசுறது ஒரு விஷயமா இருக்கும். பட் ஒரு சிஸ்டர் அந்த மாரி ஒரு பாண்ட்ல கனெக்ட் ஆறவங்க கூட பேசுறது, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? வெளிய வந்து இந்த மாதிரி ஆப்வியஸா இருக்கும். அது அது எப்படின்னா, ஹர்ட்டிங்ன்றது போக, ஷி ஹேஸ் அ ஃபேமிலி. எஸ். ஷி ஹேஸ் 2 கிட்ஸ், 2 டாட்டர்ஸ். அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். சின்ன பொண்ணுங்க. அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அவங்க ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அவங்க தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். அம்மா, அப்பாவுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். என் அம்மா, அப்பாவுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். என் அக்காங்களுக்கு எப்படி ஹர்ட் ஆகும். நீங்க பேசுறது ஈஸியா பேசி விட்டு போயிடுறீங்க. ஒரு ஒரு தம்பி, அக்கான்ற பாண்டியே ரொம்ப கொச்சையா நீங்க ஏதாச்சும் பேசி விட்டு போயிடுறீங்க. அது அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபேமிலி. ஃபேமிலிய எவ்வளோ பாதிக்கும்ன்றத நீங்க யோசிக்க மாட்றீங்க. ஸோ ஒரு 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 அதுதான் "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் எல்லாரும் ஆளாதே, நாவினால் சுட்டவடு" அப்படின்ற மாரி, நீங்க வார்த்தையில ஜாலியா விளையாடி விட்டு போயிடுறீங்க. அந்த வார்த்தைய வந்துட்டு உங்களால திரும்ப எடுக்க முடியாது. ஸோ எஸ். அந்த மாரி யாரையுமே வந்துட்டு ஒருத்தன் அக்கான்னு சொல்லி ஒருத்தவங்க கிட்ட பேசுறான்னா, நீங்க அத ஃபர்ஸ்ட்டு கொச்சையா பார்க்கிறதே ஒரு தவறான விஷயம். நீங்க அப்படி பார்க்காதீங்க. ஓகே. என்னதான் பண்ணாலுமே வந்துட்டு, ஆ நீங்க வந்துட்டு இப்போ ஒண்ணு சொல்றீங்கல்ல, ம். ஊசி இடம் குடுக்காம நூல் நுழையாதுன்றீங்க. சரி இதுக்கெல்லாம் சொல்றீங்க. ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்றது சொல்றீங்க, ஓகே. அந்த பொண்ண ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க. ம். ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நீங்க வந்துட்டு லவ்ன்ற ஒரு பிராண்ட வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க. நீங்க அவங்கள வந்துட்டு லவ் தான் பண்றாங்கன்னு ஃப்ரேம் பண்றீங்க. அக்கான்னு சொல்றதையும் அதையே சொன்னீங்கன்னா, அப்ப நாளைக்கு அம்மான்னு சொன்னா நீங்க அவங்களையும் அதே தானே சொல்லுவீங்க. அந்த பாண்ட் ஜென்யூனா வரவே கூடாதா? அது வர்றத நீங்க தப்பா பார்க்கிறதே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப 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 எப்படி சொல்றது? ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும் அது.